ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது காந்தியின் இரத்த வாரிசுகள். அதாவது மகாத்மா காந்தி நமது தேசத்தினுடைய தந்தை என்று புகழப்படுகிறார். அவரை தெரிந்து கொண்ட அளவுக்கு அவருடைய வாரிசுகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லைங்க. அவருடைய கொள்கை வாரிசுகளை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய இரத்த வாரிசுகள், அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தைகள் எத்தனை பேர், அவங்களுடைய பற்றிய செய்திகள்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஒரு சின்ன குழப்பம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நேருவினுடைய மகளாக இருக்கக்கூடிய இந்திரா பிரியதர்சினி பார்சி இனத்தை சார்ந்த பெரோஸ் காந்தி என்பவரை அவங்க காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதனால் ஆண் வழி சமூக மரபுப்படி அந்த காந்திங்கிற பெயர் அவங்களுக்கு வருது. இந்திரா பிரியதர்ஷினிங்கிறவங்க திருமதி இந்திரா காந்தி என்று பெயர் மாற்றம் பெறுகிறாங்க. அதன் பிறகு நேருவுக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கு வராங்க. இந்தியாவினுடைய பிரதமராக அவங்க மாறுறாங்க. அவர் காலத்துக்கு பிறகு அவங்களுக்குடைய 2 மகன்களுக்கும், ஒருவருக்கு ராஜீவ் காந்தி அப்படின்னும் இன்னொருத்தருக்கு சஞ்சய் காந்தின்னு அவங்க பெயர் சூட்டுறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி, சோனியா காந்தி, வருண் காந்தி, மேனகா காந்தி என்ற அவங்க குடும்பத்தில் எல்லார் பேர்லையுமே அந்த காந்திங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் காந்தியினுடைய நேரடி வாரிசுகள் பார்த்திங்கனாக்கா யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. அந்த தெரியாத விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகாத்மா காந்தியடிகளுக்கு 4 புதல்வர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் ஹரிலால், மூத்தவர் அவர்தான். ஹரிலாலுக்கு பிறகு பிறந்தவர் மணிலால். 3ஆவதாக பிறந்தவருடைய பெயர் ராம்தாஸ். அதற்கு அடுத்து இளையவர் கடைசியாக பிறந்தவருடைய பெயர் என்னன்னா தேவதாஸ். ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ் என்பது அந்த ஆண்களுடைய பெயர்கள். மகாத்மா காந்தியுடைய மூத்த மகன் ஹரிலால் காந்தி அவர் பிறந்தப்போ, அதாவது 1888 அவர் பிறந்தப்போ காந்தியடிகள் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக அவர் போயிடுறார், வெளிநாடு போயிடுறார். ஆனால் அதே பாரிஸ்டர் பட்டத்தை தன்னுடைய பையன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது காந்தி அதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார். ஏன்னா அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, வெளிநாட்டு பட்டங்களை புறக்கணிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. காலம் சில நேரத்தில் சிலவற்றை அனுமதிக்கும், சில நேரத்தில் சிலதை அனுமதிக்காது. அது அந்த காலத்தை வைத்து கொண்டு தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த செயலை வைத்து கொண்டு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி அவருடைய காலகட்டம் மாறுது. அதன் பிறகு அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. காந்தி தன்னுடைய எல்லா விதமான சோதனைகளையும், எல்லா விதமான போராட்டங்களையும் தன் குடும்பத்துக்குள்ளே இருந்தே ஆரம்பித்தார் என்பதுதான் மகாத்மா காந்திக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு, புகழ் என்று சொல்லலாம். அதை மிக கடுமையாக அவர் செயல்படுத்தினார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதென்றால், அந்நிய பொருட்களை எல்லாம் எரிக்க வேண்டும் என்று காந்தி போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய ஹரிலால் அந்நிய பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். மகாத்மா காந்தியடிகளுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தை விட தன் மகனோடு இருக்கிற போராட்டம் தான் பெரும் போராட்டமாக இருந்தது என்பதுதான் வரலாறு. அப்படி மகாத்மா காந்தியினுடைய மரணத்தில் கூட, அந்த சிதைக்கு தீமுட்டுகிற போது கூட, தன்னுடைய முதல் மகன் யார் என்பதே அங்கே இருப்பவர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு சூழலிலே தான் அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு போனார். இறுதியாக மும்பையிலே ஒரு மருத்துவமனையில் யார் இவர் என்ற அடையாளம் தெரியாத அளவுக்குத்தான் அவர் உயிர் பிரிந்தது. அதன் பிறகு அவருடைய உடைமைகள் இருந்த குறிப்புகளை எல்லாம் வைத்து கொண்டு தான் அவர் காந்தி மகன் என்பதையே பிற்காலத்திலே அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த முதல் மகன் ஹரிலாலினுடைய மகள் தான் அனுபென் காந்தி. அந்த அனுபென் காந்தி தான் மகாத்மா காந்தியினுடைய உதவியாளராக அவர் உடன் இருந்தார். காந்தி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய கம்பை பிடிச்சிட்டு ஒரு சின்ன பையன் ஓடுற மாதிரி, ஒரு சிறுவன் ஓடுற மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிறுவன் தான் அனு காந்தி. அது மட்டுமல்ல, அவருடைய 2வது மகன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா மணிலால். அவர் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. பத்திரிகையில் அவருக்கு ரொம்ப நாட்டம் இருக்குது. இந்த சுதந்திர உணர்வோடு அவர் இருக்கிறாரு. மகாத்மா காந்தியினுடைய எல்லா போராட்டங்கள்லேயும் அவருக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கிறாரு. பல போராட்டங்களில் அவர் உடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மகாத்மா காந்தியினுடைய இந்த 4 வாரிசுகள்லையுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறையில் பார்த்திங்கன்னா நல்ல புகழ்பெற்றவராக பலர் உருவாகி இருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய பேரன் என்ற தகுதியோடு அல்ல, ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய தனித்த தகுதி, தனித்த திறமையின் அடிப்படையில் உலகத்தின் பல நாடுகளில் பல சிறந்த இடங்களை அவங்க பிடித்திருக்கிறார்கள் என்பதை நம் வரலாற்றின் மூலமாக நம்மளால் படிக்க முடியும். அதற்கடுத்து 3ஆவதாக இருக்கிறவர் பார்த்திங்கனாக்கா அவர் தான் நம்முடைய ராம்தாஸுங்கிறவர்.
மகாத்மா காந்தி இறந்தப்போ அவருடைய உடலுக்கு சிதைக்கு தீ மூட்டியவர் அவர் தான். அவர் கூட உடன் இருந்தவர் தான் யார் அப்படின்னாக்கா நம்முடைய தேவதாஸ் அப்படின்னு சொல்லலாம். ராமதாஸ் தேவதாஸ் அப்படிங்கிறவர். அந்த மாதிரி அவருடைய தேவதாசினுடைய வாழ்க்கையை படிக்கிற போதும் சரி, ராமதாஸினுடைய வாழ்க்கையை படிக்கும் போதும் சரி, காந்தியினுடைய மகன்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. தேவதாஸ் காந்தி வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜியினுடைய மகளான லட்சுமி அவங்க மீது காதல் வயப்படுறாரு. 2 பேருக்குமான வயது வேறுபாடு அதிகமாக இருக்கிறதுனால மகாத்மா காந்தி அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் அவருடைய எதிர்ப்பையும் மீறி அந்த திருமணம் வந்து நடக்குது. இப்படி அவங்க குடும்பத்தினுடைய எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டகரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். மகாத்மா காந்தியினுடைய வாரிசுகளை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்கோம். வரலாற்றை படிக்கிற போது இன்னும் நிறைய சம்பவங்கள் அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதை பற்றி அறியாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.